வாங்க இன்றைக்கி சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பச்சரிசி 1/2 கிலோ, வெல்லம் 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 100 கிராம் வேக வச்சுருக்குது, பால் 1/4 லிட்ரு அப்படியே பச்சை பால் தான், முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து எடுத்து கொட்டியிருக்குது, தேங்காய் பொடி பொடியாக நறுக்கி நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்குது, ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்குது. இப்போ நம்ம பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பொங்கல் வைக்கிற பாத்திரம் வந்து அரிசி கொட்டி வச்சுருக்குது. இது வந்து 3/4 கிலோ வேகிற பாத்திரம். இது நம்ம வந்து 1/2 கிலோ தான் செய்ய போகிறோம். அப்போ தான் கரெக்டாக ஒரு தேங்காய் பருப்பு எல்லாம் போட்டு செய்யறதுக்கு. இப்போ வந்து இந்த அரிசி கழுவி நம்ம இது நிறைய தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரிசி கழுவி தண்ணி நிறையா பிடிச்சி வச்சாச்சு. இப்போ வந்து இது கொதிக்கிட்டோம். பொங்கல் வந்து குழம்பு வைக்கிற பாத்திரம் இதிலெல்லாம் வைக்காதீங்க. பொங்கலுக்குன்னே தனியாக இந்த பாத்திரம், சோறு வைக்கிறது பால் காய்ச்சறது இந்த மாதிரி பாத்திரத்தில் வைங்க. இப்போ இது வந்து கொதிக்கிட்டோம், அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், பொங்கல் பொங்கிருச்சு. இந்த பொங்கல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து நாம் இந்த நுரையெல்லாம் எடுத்துட்டு ஒரு கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் நம்ம எடுத்துடணும். தண்ணி கொஞ்சம் குறைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி பாதி தண்ணி கீழே வெளியே எடுத்தாச்சு. இது வந்து சோறு நல்லா அரிசி வேகட்டும். அரிசியாக இருக்குது, நல்லா வேகட்டும். அந்த நம்ம வெளியே எடுத்த தண்ணி வந்து வச்சுருங்க, கீழே ஊற்றி விடாதீங்க. லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து தண்ணி பத்தலைன்னா அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். சோறு நல்லா வேகட்டும் அரிசி. பாருங்கள், கொதிக்குது. இவ்வளோ தண்ணி மொள்றமே எதுக்கு அரை டேக்ஸாக வச்சா போதும்னு நினைக்காதீங்க. பொங்கல் வந்து வைக்கும்போதும் நிறையா வைக்கணும், இறக்கும்போதும் நிறையா இறக்கணும். அதுக்காக தான். பாருங்கள், இந்த மாதிரி அரிசி வெந்து வந்துடணும். இதுக்கப்புறமா அனல் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்காங்க. இதுக்கு மேலே நம்ம ஒவ்வொன்றா போடணும். இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து பால் சேர்த்திக்கலாம். பாருங்கள், பால் ஊற்றியாச்சு. பால் ஊற்றி இப்போ நல்லா ஒரு கிளறி விடலாம். அனல் வந்து கம்மியாக வச்சுக்காங்க, நிறையா வச்சா தீஞ்சு போயிடும் இதுக்கு மேலே. அடுத்தது வந்து பாசிப்பருப்பு சேர்த்திக்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு சேர்த்தியாச்சு. இதையும் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், பாசிப்பருப்பு சேர்த்தி நல்லா கிளறி விட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாசிப்பருப்பும் அரிசியும் ஒன்றா கூட போடலான்னு நினைப்பீங்க. ஆனால் பாசிப்பருப்பு சீக்கிரம் வேகாது, அரிசி வெந்து போயிடும். நம்மளுக்கு சாப்பிடக்குள்ளே பருப்பாக இருக்கும். இது மாதிரி தனியாக வேக வச்சு போடக்குள்ளே நல்லா நைஸாக இருக்கும். பொங்கல் சாப்பிடக்குள்ளே நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அது போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம அடுத்தது தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்தியாச்சு. இதையும் போட்டு நல்லா ஒரு கிளறி விடலாம். பாருங்கள், தேங்காயும் சேர்த்து கிளறி விட்டாச்சு. கிளறி விட்டு அரிசி வந்து நசுக்கி பாருங்கள் வெந்து போச்சா என்னான்னு. வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க, அப்புறமா வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டால் அரிசி வேகாது. அரிசி வந்து நல்லா நைஸாக வெந்துடணும். சோறு வந்து நல்லா கொலன்னு வர மாதிரி வெந்துடணும். அப்புறம் தான் வெல்லம் போடணும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் வேகலை, இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். பாருங்கள், கொஞ்சம் நேரம் வேக விட்டாச்சு. இப்போ வந்து நசுக்கி பார்த்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து வெல்லம் போட்டுக்கலாம்.
பாருங்கள் வெல்லம் போட்டாச்சு. இதையும் போட்டு நல்லா கிளறி விடலாம். சிம்மில் வச்சுக்காங்க, இதுக்கு மேலே அடி பிடிச்சிக்கும். சிம்மில் வச்சுக்காங்க, கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. பாருங்கள் வெல்லம் கொட்டி கிளறி விட்டுறாச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி நம்ம கொட்டி போட்டதுனால இந்த மாதிரி குட்டி குட்டி வெல்லமாக இருக்கும். இதெல்லாம் கரையிற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த வெல்லத்தில் கல் இருக்குன்னாலாம் நினைக்காதீங்க. இது வந்து சேலம் வெல்லம், கல் இருக்காது. அப்படியே போட்டு நம்ம பொங்கல் செய்யலாம். பாருங்கள் இந்த வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்தது முந்திரி திராட்சை நெய்யில் பொரிச்சு வச்சோம்ல, அதை சேர்த்திக்கலாம். பாருங்கள் முந்திரி திராட்சை சேர்த்தியாச்சு. இதையும் போட்டு ஒரு கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் எல்லாம் சேர்த்து கிளறி விட்டாச்சு. அரிசியும் வெந்துருச்சு. தண்ணி வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. தண்ணி பத்தாமல் போகலை. அதனால் எடுத்து வச்ச தண்ணி எதுவும் தேவைப்படலை. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நாம் சாப்பிட்றதும்.